வணக்கம் வில்லியம், வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே போய்க்கணும்? மடுவுக்கு என்ன? மடுவுக்கு இன்றைக்கு விசாப்பு பட்டம் இருக்கிறது என்ன? இன்றைக்கு மன்னார் ஆயர் வந்து விசாப்பு பட்டம் இருக்கிறது என்ன? நேற்று புல்லாவளி புனவுண்டை மடுவா என்ன? அப்படியே நாளைக்கு எங்க மட்டக்களவு? மட்டக்களவுக்கு என்னத்துக்கு போறீங்க? பார்த்து வரணும், பார்த்து வரணும். பாருங்க, சைவ கோயிலா இது? ஜால்வேரவன் இந்த கோயில் இது வந்து நல்லூர் கோயிலே கோயில். இது வந்து அந்த மரவு அது நல்லூர் கோவில். இது நல்லூர் போகுது. மடுவில் காட்சி கொடுத்து இதெல்லாம் எடுத்து போட்டுறாங்க பார்த்துருங்க. மடுவில் காட்சி கொடுத்த அந்த மாதா காட்சி நடந்து வந்த ஆமிக்கார அதெல்லாம் நாங்கள் விசாப்பு பட்டமளுக்கு பார்ப்போம், போய் பார்ப்போம். டைம் இருந்தாங்களா ஒரு டைம் பார்க்கக்கூடிய டைம் அதிரிக்கையில் பார்ப்போம். ஒரு டைம் பார்க்கக்கூடிய டைம் அதிரிக்கையில் பார்ப்போம். நேற்று போய்க்க புல்லாவளி போய்க்கு நாள் எடுத்துனாங்க. இன்றைக்கு பூனரி தானே ஓகே என்ன? அன்றைக்கு கேரது இது எடுத்துனாங்க. நல்லா அந்த பூனரி ரோட்டு என்ன பூனரியால் ஓகே என்ன இடம்? கேரதுக்குள்ள இருக்கிட்டோம் என்ன? அப்படி இருக்குன்ற பாருங்க. நெருக்கிட்டோம் என்ன? இது என்ன இடம்? கேரது செக் பாயிண்ட். செக் பாயிண்ட் எடுத்துட்டாங்க. நான் மறைக்கிறானே கேரது செக் பாயிண்ட போலீஸ் மறைச்சாங்க. போலீஸ் மறைச்சிட்டு விட்டுருக்கு எங்களை. போலீஸ் வீதியோட கேளாதே, நான் சிலோட ஷேப்பானே அதான் அடைக்கிறேன். அவனுடைய டியூட்டி அவன் செய்யறான். நாங்கள் என்ன உங்களுடைய டியூட்டியை நாங்கள் பார்ப்போம். கேரதி பாலம் என்ன அண்டே வந்தால் நாங்கள் இந்த கோயிலுக்கு கொண்டானுங்க. ஐயா என்ன இல்லை பாம்பாட்டி அந்தனே கோயில். அதுக்கு மறுக்கா போகணும் பார்ப்போமா? அது போகிற வழியா இல்லை, நான் வரைக்க பார்ப்போம். சரியா? மட்டக்களவு போயிட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு அது பார்ப்போம். இது பக்கத்தில் இல்லை பார்ப்போம். இது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அது என்ன அதுக்கப்புறம் நாங்கள் போகணும். நானையா இந்த போன முறை நான் திருப்பி வாரேன்னு சொன்னேன். நான் போய்க்குமா அதே மாதிரி போயிட்டு வருவேன். கேரதி பாலம் மேலே நடக்குது என்ன பாருங்க. கேரதி பாலத்தை இவ்வளோ இதாக இருக்கணும். ஏதோ அந்த கடல் பிடிச்சிட்டாமே நகலை கடல் பிடிச்சிட்டு பாருங்க. கேரதி பாலம் மேலே நடந்தான்ருக்கா. உயரமாக தான் போட்டுக்கலாம். என்ன புட்டியா மேலே பாருங்க. அப்படியே இதில் கொஞ்சம் சுலவாக்கணும். அப்படியே கொஞ்சம் சுலவாக்கணும். தூண்டல் விடுறாங்க. ரெண்டு கிலோ இதை எடுத்து கேரதி பாலத்தில்
போய்க்கொண்டு இருக்கோம். இனி அடுத்த கேரளுக்கு அடுத்த பூனேரி என்ன அடுத்த செக் பாயிண்ட் கேரளி என்ன. ஆனால் இப்போ ஒரு நிற்கிறேன் இல்லை என்ன செக் பாயிண்டில் பாருங்க. இதெல்லாம் பட்டி என்ன கேரளி பாலம் நீளம் எத்தனை கிலோமீட்டர் வருமே அந்த பூனரி? மாமா நாவாப்புலியிலிருந்து சரியா 26 கிலோமீட்டர் பூனரியா? புனே. இல்லை இந்த பாலம் நல்ல நீளமாக தானே போட்டுருக்குறாங்க. பாலம் வந்து ஹலோ கடனை இதாகி போட்ட பாலம் தானே என்ன? ஏன்னா அது பார்க்க தெரியுது அப்படியே அங்கேருந்தே பாலமாக போடுது கடனை இதாகி போட்டுருக்கிறபடியா. நல்ல ரோட்டாக தான் இருக்கு என்ன பரவாயில்ல என்ன முந்தி அப்படி இல்லை என்ன முந்தி சரியில்லை. இப்போ இதில் டிப்பர் ஓடி சில இடங்களில் கொஞ்சம் வேலை நடக்குது ரோடு. டிப்பர் ஓடி அது ஆனால் இங்கே வாகனக்காரங்க பள்ளத்தை பார்த்துட்டு நேரம் வராங்க என்ன பள்ளம் இருக்கிற ஏஞ்சால விரத்தி வராங்க. ஆனால் வாகனம் நாங்கள் கவனமாக விடணும் என்ன வரோம். நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வரணாங்க நாங்கள் அவதானமாக ஓடிட்டோம்னா இல்லை என்ன இந்த கூட அச்சிலம் போடுறபடியாக நாங்கள் நிதானமாக ஓடிட்டோம்னா நல்லோம். பூனரி வந்தது என்ன வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாங்கள் வீடுகளை பார்த்தீங்களா பூனரி வீடுகளை எல்லா இடமும் நல்ல வடிவாக இருக்கும். யாழ்ப்பாணம் மாதிரியே டெவலப் பண்ணிக்கணும் வந்துட்டாங்க என்ன. நல்ல தானே எல்லா இடமும் அப்படி ஒரு வளர்ச்சி அடைகிறது நல்ல மங்கள. வெயில் கட்டணம் கட்டுறத அப்படியே கட்டலாம். கட்டணத்தை வீட்டை பாருங்க. பூனரி பார் இந்த கட்டணம் கட்டுப்படுறது பாருங்க. எல்லாரும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சுன்னு வராங்க. நல்ல யாழ்ப்பாணம் எல்லா இடம் நல்ல வளர்ச்சி அடைகிறோம் நல்ல தானே என்ன. இந்த இடம் கட்டணம் முழும்புது பாருங்க இங்கே. இது பூனரி டவுன் என்ன டெலிஃபோன் எடுத்து அப்படியே இருக்கிறாங்க. பூனரி டவுன் என்ன மன்னார் 82 மன்னார் 82 கட்டையா மைதா கிலோமீட்டர் 82 கிலோமீட்டர் என்ன. பூனரி ரவுண்ட் அபவுட் கருவாட்டுக்கந்தாள் மாடு போகிறதெல்லாம் பயமாம என்ன அச்சிடம் பட்டுக்கண்டு பூனரி முடிஞ்சிட்டு பள்ளிக்கூட சந்தி வரும். அடுத்து ஜேவர காடு வரும். பூனரி பள்ளிக்கூட சந்தி ஜேவர காடு ஜேவரம் முழங்கால் முண்டாம்புட்டி
ஜெயபுரம் காடை காடு மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபுல்லாக காடை தான் இல்லை ஓ காடு காடை ஒரு இங்கே குடிமனை இல்லையே. இல்லை யானைகள் எதுவும் மாறதா ஓ ஜான ஆட மாட்டேன் இருக்கா யானை ஃபுல்லாக காடை தான் இருக்கேன். மாடுகள் வந்தால் என்ன கேதி என்ன வாகனம் ஓடுறதுன்னா கஷ்டம் தான் என்ன இப்படி இதான் அச்சிலம் போடுறதே காரணம் என்ன இவ்வளோ மாடுகளை ஜெயபுரம் என்ன என்னடா ஜெயபுரத்தில் என்ன ஆமிக்காம முழங்காவில் என்ன முழங்காவில் ஆரம்பம் என்ன முழங்காவில் உள்ளுக்கு வந்துட்டோம் என்ன முழங்காவில் டவுன் என்ன இந்த கடையில் அடிப்பாங்க ஓ இந்த கடையில் இருப்பார். முழங்காவில் டவுனில் இறங்கி தேத்தனை அடிக்கிறத நிற்கிறோம் பாருங்கள். நம்மளோட வேலை என்ன இந்த கடையில் குடிப்போமா எந்த கடையில் குடிப்போம் இப்படி பார்த்து குடிச்சு போட்டு முழங்காவில் டவுனை பாருங்கள் இதான் முழங்காவில் சீரி ஒன்று எடுக்கிறதுக்காக இந்த கடைக்கு நிற்கிறோம் பாருங்கள். முழங்காவில் கடை ஒன்று சீரி பாட்டு கேட்குறது சீரி ஒன்று எடுக்கிறதுக்காக வில்லியம் வந்திருக்கிறார். முழங்காவில் கடைகளை பாருங்க. நாங்கள் வந்த பேன் மடகு போகிறதுக்கு வந்த பேன் நேற்று முழங்காவிலேருந்து தேத்தனை முடிச்சுட்டு வலிக்கிறோம் என்ன எப்படி மண்டாது என்ன இது முழங்காவில் பஸ் கோட்டெல்லாம் போயிட்டு என்ன சனம் இருக்கு என்ன முழங்காவில் என்ன அப்புறம் நம்மளுக்குறாங்க ஆமாம் சனம் இருக்கு. இப்போ நாங்கள் விடத்தது கிட்ட வந்துட்டோம் என்ன இனி அடுத்தது மன்னார் போய் மாந்தர சேர்ச்சியை மடுத்து கண்டு மன்னாருக்கு போய் மன்னாரில் எங்கட மருமகள் அக்காக்களை சந்திச்சு போட்டு அப்படி மடுவு போவோம் என்ன சரியா ஓடிக்காண்டு இருப்போம். நாங்கள் ஓடி வெயிலாக தான் இருக்கு நல்ல வெயிலாக இருக்கு இலங்கையில் நல்ல வெயிலாக இருக்கு வெயில் கொளுத்துது அப்படி. நாங்கள் இப்போ மாந்த சந்தி என்ன மாந்த சேர்ச் மாந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. மாந்த சேர்ச் என்ன பெரிய ஓ
கடையெல்லாம் இருக்குது பாருங்க. இதில் பூந்தி கடை எல்லாம் இருக்குது. மாந்தை சேச்சா பாருங்க, எல்லாரும் மாந்தையில் இருக்கிற மடுவு மாதா சிறுவம் இதான். போமா ஓகே. அந்த சேர்ச்சிலேருந்து வலிக்கிட்டோம். அடுத்தது மன்னாருக்கு போய் நாங்கள் எங்களோட உறவுகள்கிட்ட போய் எங்களோட அக்காக்கள் இருக்கிறாங்க மருமகள் சாப்பிட்டு போட்டுட்டு திருப்பி மடுவுக்கு போவோம். என்ன ஓகே. நாங்கள் மன்னார் நெருங்கியாண்டு இருக்கோம். என்ன மன்னார் பாலமா? மன்னார் பஸ் ஸ்டாண்டா? மன்னார் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு. மன்னார் பஸ் ஸ்டாண்டு அடிச்சுக்கப்போமே. என்ன மன்னாருக்கு வந்துட்டோம். இந்த மன்னார் ஆயத்தை இது போட்டுருக்கலாம் பாருங்க, பார்த்தீங்களா? ஓகே.
வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நான் நலமாக இருக்கிறேன். எப்போ இருந்து வந்திருக்கேன்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து பெரிய குறும்படத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறேன். களத்துறை குறும்படத்தில். நான் மன்னார் மறைமாவட்டத்தை சேர்ந்த ஒரு குறும்படமானவன். இன்றைய நாள் எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொன்னாள். இன்றைய நாளிலே எங்களுடைய பல ஆண்டுகளுக்கு பிறகு 40 வருடங்களுக்கு பிறகு நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து சிறப்பாகவும் மன்னார் மண்ணிலிருந்து ஒரு புதிய ஆயரை கடவுள் எங்களுக்காக தந்திருக்கிறார். அதற்காக நான் உங்களில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக இன்றைய நாளிலே அதுவும் நம்முடைய மன்னார் மண்ணின் அடம்பன் பங்கைச் சேர்ந்த அடம்பன் இத்திகண்டல் பங்கைச் சேர்ந்த அருட்பணி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் இன்றைய நாளிலே நம்முடைய நாட்டினுடைய வத்திக்கான் பிரதிநிதி அவர்களினால் புதிய ஆயர் மன்னார் மறை மாவட்டத்தின் 4வது புதிய ஆயராக அறிவிக்கப்பட்டு இன்றைய நாளிலே இலங்கை பூராகவும் உள்ள அனைத்து ஆயர்கள், கர்தினால் மற்றும் ஆயர்கள் மற்றும் நுன்சியோ, அதாவது நம்முடைய பாப்பரசனுடைய பிரதிநிதி அவர் இங்கே வந்து நம்முடைய புதிய ஆயருடைய எபிஸ்கோபல் ஆர்டினேஷன், அதாவது ஆயத்துவ சடங்கை நிகழ்த்தி அவரை நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு புதிய ஆயராக தந்துள்ளார். ஆகவே அதையிட்டு நான் என்னுடைய ஒரு குறும்படமானவனாக தனிப்பட்ட முறையிலே நான் மகிழ்ச்சி வருவதோடு நம்முடைய மறை மாவட்டமும் மகிழ்ச்சி கொள்கிறது. ஆகவே நம்முடைய மன்னார் மறை மாவட்ட புதிய ஆயருடைய பணி சிறக்கவும் அவருக்காகவும் நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்திற்காகவும் உங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு நான் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி தம்பி. இப்போ நீங்கள் இந்த எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்ய இந்த குறுப்பட்டத்துக்கு படிக்க? நான் குறும்படமானவனாக 2017ஆம் ஆண்டு தற்போதைய எங்களுடைய புதிய ஆயர் தான் என்னை குறுமடத்திற்கு எடுத்தவர். நான் குறுமடத்திலே இணைந்த போது என்னுடைய குறுமட அதிபராக தற்போதைய புதிய ஆயர் தான் இருந்தார். அவர் தான் நான் சொந்த பங்கு, என்னுடைய பங்கு விடுதலை தீவு பங்கு. ஆகவே அவர் என்னை குறுமடத்துக்குள்ளே எடுத்து குருத்துவ பயிற்சியை வழங்கினார். நான் என்னுடைய குறுமட உருவாக பயிற்சியை என்னுடைய சுரிய குறுமடத்திலே 7.5 வருடங்கள் நிவர்த்தி செய்து தற்பொழுது நான் களுத்துறையில் உள்ள ஹம்சவன இடைநிலை குறுமடத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறேன். மற்றது எவ்வளோ சிரமம் வந்துருக்குமே. நாங்கள் கொஞ்சம் வேறு லேட் ஆகிட்டோம். இந்த காலையில் எத்தனை மணிக்கு தொடங்கினேன்? நம்முடைய மறை மாவட்ட குறுமுதல்வர் ஏனைய குருக்களுடைய திட்டத்தின்படி நாங்கள் இன்றைய நாளுடைய புதிய ஆயருடைய அபிஷேக நிகழ்வை 9 மணி அளவிலே நாங்கள் தொடங்கினோம். பரவாயில்ல, இன்றைக்கு இப்போ ஒரு 3000 பேருக்கு அதிகமான மக்கள் வந்திருந்தார்கள். எல்லா மறை மாவட்டத்திலிருந்தும் இலங்கை பூராவும் உள்ள ஆயர்கள், எங்களுடைய புதிய ஆயர், அதாவது எங்களுடைய அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர் குருக்கள், ஏனைய மறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து குருக்கள், மறை மாவட்ட விகா ஜெனரல்ஸ், அதாவது குறுமுதல்வர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பலதரப்பட்ட நம்முடைய ஆயருடைய ஆயத்துவ அபிஷேகத்திற்கு வந்திருந்தார்கள். அதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்களோட மன்னார் மறை மாவட்ட மண்ணிலிருந்து ஒரு புதிய ஆயரை பெற்று தந்தது ஒரு பெரிய விஷயம். ஞானப்பிரகாசம், அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம். நான் கட்டாயம் நல்லா மற்றது இந்த மடு நல்ல ஒரு எல்லாரும் விரும்பி வர்றது காரணம் என்னையா? சிறப்பாக மடு ஆலயம் என்றது ஒரு 400-500 வருடங்களை கடந்த ஒரு பழமையான ஒரு வரலாற்றை கொண்ட ஆலயம். அது அனைவரும் அறிந்தது. உலக மக்கள், உலக கிறிஸ்தவ மக்கள், சிறப்பாக உலக கத்தோலிக்க மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இலங்கையிலே சொல்லப்போனால் பிரசித்தி வாய்ந்த திருத்தலங்களிலே நம்முடைய மடு அன்னையுடைய மட திருத்தலம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் பலர் இங்கே வருவார்கள். ஏராளமான திரையாத்திரைகள், பக்தர்கள். வழக்கமாக நம்முடைய மடு அன்னையினுடைய ஆவணி திருவிழா மற்றும்
திருவிழாக்கள் ஒவ்வொரு வருடமும் 2 முறை ஆடி திருவிழாவும் நடைபெறும், ஆவணி திருவிழாவும் நடைபெறும். ஒரு 5 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இங்கு வருவார்கள். பெருநாள் அன்று திருவிழா அன்று குறைந்தது 5 லட்சம் மக்களாக வருவார்கள், வந்து மடுவெண்ணையை தரிசிப்பார்கள். ஆகவே மடு திருத்தலம் என்றது உலக மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு பிரசித்தி வாய்ந்த மரியன்னையுடைய திருத்தலம். பிரான்சில் உள்ள லூர்த் திருத்தலம், மஜகோரி திருத்தலம், இந்தியாவில் உள்ள வேளாங்கண்ணி திருத்தலம், பச்சிமா திருத்தலம், அதே அப்படியானது ஒரு இலங்கையில் உள்ள ஒரு மரியன்னையுடைய திருத்தலம் என்று சொன்னால் அது மடு அன்னையுடைய திருத்தலம் தான். நன்றி தம்பி, நன்றி. இவ்வளவு நேரம் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு இந்த பேட்டியை தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. அப்போ இந்த மடுவில் அம்மா சந்திச்சது பெரிய மகிழ்ச்சியான டைம். இந்த டைம் கூப்பிட்டோன்னா உங்களை வேலையை விட்டுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி தம்பியா. நன்றி அண்ணா. நன்றி நன்றி, தேங்க்யூ. கோட்டை என்ன மன்னார் கோட்டை. மன்னார் கோட்டை, மன்னார் பாலம். மட்டாலேருந்து மடுவுக்கு போய்கின்றிருக்கிறோம். என்ன மடு ரோட்டு கரையில் என்ன நேராக போனோம்னா மடுவு என்ன அப்படியே போக வேண்டிய நேரம் மன்னார்லேருந்து மடுவுக்கு போய்கின்றிருக்கிறோம். என்ன வெயிலாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கும். பார்க்க வெயிலாகவும் இருக்கு, நல்லா இருக்கு வீடியோவுக்கு. நேரம் எடுத்தனால மடுவுக்கு போய் போகுது. என்ன வணக்கம். மன்னார்லேருந்து மடுவை நோக்கி போய்கின்றிருக்கோம். வில்லியம் என்ன எப்படி போகுது எங்களை பயணம்? எப்படி போய்கின்றது வில்லியம்? பயணம் நல்லா போகுது. இந்த காணொலியை மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். ஹரிஷ் சந்திரன் சேனலை
வரவேற்பு மாதாவா? நான் வரவேற்பு மாதா கொஞ்சம் பைப்பேன். Kacang, warta kacang, warta kacang. வரவேற்பு மாதாவுக்கு வந்து இவ்வளோ போய் கண்டிருக்கோம். மடுவை நோக்கி போய் கண்டிருக்கோம். மாடுகள் நல்ல ரோட்டா போகும். மாடுக்கு வந்துட்டோம். மாடு கவனம் நல்ல ரோட்டா அப்படி வேலைக்கு முன்னுக்கே வருது. வேறு மாடு மடவுக்குள்ளே வந்துட்டோமா? மடவுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. நியாயமான பஸ்ஸுகள் ஜனங்கள் எல்லாம் நிற்கிது பாருங்க. ஸ்லோவாக இருக்குமா? பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பஸ்ஸுகள் நிற்கிது. வந்துட்டோம். மடக்கு கோயில் தாண்டி போய் கண்டிருக்கோமா? சந்திக்க வந்தார்கள். நான் கோயிலை தெரிஞ்சுக்கிறேன். புள்ள போயிட்ட பிறகு புள்ள போயிட்டு நான் வந்து கேளாத போது வந்து நாங்கள் கோயில் எடுத்து ஜனங்களை எடுத்து போட்டுருக்கோம். சிஸ்டர் மாதிரிலாம் வந்துடுறாங்க இந்த நிகழ்வுக்காக. சனம் வந்துருக்கேன். நாம அந்த சனம் வந்து போயிருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். என்ன காலையில் ஒரு வண்டி நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. மருவமாக ஆசீர்வாதத்து தான் வந்திருக்கிறோம். நான் சிஸ்டர் மாதிரி இவர் தான் இப்போத்தைய புதிய மன்னார் மாவட்ட பிஷப். என்ன பாருங்க எவ்வளோ வேலை போட்டுருக்கான்னு பாருங்க. இவ்வளோ பேர் வந்துருக்காங்க இன்றைக்கு மந்திரம் இந்த பூசைக்கு.
வழியெல்லாம் பூசம் நடந்திருக்கு என்ன என்னப்பா ஹலோ பாருங்க மத கோயிலை பாருங்க இந்த கோயில் வழியாக இந்த போர்ட்டிகோ இதில் இருந்தால் அந்த பூசை நடந்திருக்கு இன்றைக்கு ஆயத்தம் மாடு கோயிலுக்கு அழகாக பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குது எவ்வளோ வடிவாக இருக்குது எவ்வளோ அழகாக சோடிச்சிருக்கிறா அழகாக செய்துன்ட்ருக்குறாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மடு அங்கே இருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் நிற்கிது பக்கத்தில் பாருங்க ஓ மாமா நீங்கள் மடவுக்கு வந்துட்டுருக்கிறீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது இந்த இடத்தை பார்க்கவே பாருங்க இன்றைக்கு வந்து ஒரு விசாப்பாக இருக்கிறார் மடு மன்னார் மாவட்ட விசாப்பாக இருக்கிறேன் இன்றைக்கு அதை பார்க்க தான் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு நாங்கள் காலையில் ஒழிக்கிட்டு வந்து யாழ்ப்பாணம் இருந்து ஒழிக்கிட்டு வந்தேன் லேட்டாக போயிட்டு இருந்தாலும் இங்கே என்ன மக்கள் நிற்கிறா சனங்கள் நிற்கிது நல்லா சிறப்பாக இருக்குது கோயில் நல்லா அலங்கரித்து நல்லா சோடிச்சு நல்லா அழகு ஊட்டி வச்சுருக்கிறா கோயிலை இங்கே புள்ளைகள் எல்லாம் இந்த கோயிலில் வேலை செய்கிற புள்ளைகள்லாம் வெள்ளச்சாரிகளோட உடுப்போட நிற்கிது நாங்கள் அதை பார்த்து இன்னும் கோயிலுக்கு போயில நாங்கள் இந்த வீடியோ காணொலியை முடிச்சுட்டு கோயிலுக்கு போவோம்ட்டு ஆர்வமாக இருக்கிறோம். ஓகே நன்றி மாமா. ஓகே எல்லா பக்கமும் சோடிச்சுக்கிறாங்க என்ன இது யாரும் கேட்போன்னு சின்ன பேட்டி தாரிங்களாண்டா சரியா உங்களை பிடிச்சா சரி. கூப்பிடுவாங்க யாரையும் அது மக்கள் இந்த நிகழ்வை பற்றி வந்து அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இந்த நிகழ்வை பற்றி சொல்லுவீங்களா இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா இன்றைக்கு என்ன நடந்த இன்னும் ஆயிரத்து இது சரிங்களா தமிழ்னோ தமிழ் தமிழ்னோ மடகு மாதா சிறுவம் இருக்கிறாமா பாருங்க நல்லா இருக்குன்னு இதை பாருங்க அவ்வளோ கதிரை போட்டுக்கலாங்க என்ன அவ்வளோ சரியான சனம் வந்துருக்கு சரியான சனம் வந்துரு மழை குளத்தில் இடம் இது